இதெல்லாம் உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? நிஜமாவே இல்லைண்ணா உண்மை. ஏன்னா என்னண்ணா ஆச்சு? தலைன்னா மாசுண்ணா, இதுன்னா இது போங்கண்ணா. தலையோட மாசு அந்த மாதிரி பெருசா இருக்குது, யதார்த்தமா இருக்கும். ஈவன் ஃபைட்டு கூட நல்லா பண்ணிருக்காங்க, கேஷுவலா. இப்போ நம்மளாம் எப்படி ஃபைட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் தரமாக இருக்குது. அர்ஜுன் சார்லாம் படத்துல நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. இங்கே ஒருத்தன் பேசுகிறான், அங்கே ஒருத்தன் பேசுகிறான், நான் டைவர்ஸ் பண்ணுறேன்றான். சரி நான் அவனை கூட்டும் போய் ட்ரிப்புக்கு போகிறேன், லாஸ்ட் ட்ரிப் போகலாம் அப்படின்றான். இந்த பக்கம் போனால் காணாமல் போயிட்டான்றான். கடைசியில் பார்த்தா தலை அஜித்தை வந்து இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு இதெல்லாமே பிளான் பண்ணி திருசா தான் சொல்கிறான். அவங்ககிட்ட போயிட்டு இதெல்லாம் பண்ணது உங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறான். மாற்றி மாற்றி மண்டையை குழப்பி பைத்தியக்காரன் ஆகிடுவானு போல இருக்குது. கதையே தெளிவாக சொல்லலை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஃபேமிலிக்கு செட் ஆகும் ப்ரோ, பயங்கரமாக செட் ஆகும். லாஸ்ட்டில் தான் நமக்கு ஆக்ஷனாக நல்லா இறங்கி கார் ஃபைட்டு கன் ஷூட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஏகே ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டா இருக்குமா ப்ரோ? எங்களுக்கு ட்ரீட்டு தான் ப்ரோ. அவர் நடித்தாலே ட்ரீட்டு தான். எங்களுக்கு படம் நடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ட்ரீட்டு தான் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ, ஒன்றும் அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஃபேமிலி அடையும் சூப்பராக இருக்குது. பழைய கதை தான், மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு ஹைப்பாக வந்தோம், ஒரு எண்ணெய் இருந்தாலும் ரேஞ்சில் ஃபீல் பண்ணிட்டு வந்தோம். அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. பரவாயில்ல, தலைக்காக பார்க்கலாம். 100% ஒரு 50%. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பிஜிஎம் பக்காவாக போட்டிருக்காப்பா அனிருத்துக்கு. மற்றபடி கதைலாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப லேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தூங்கிட்டோம் நாங்களாம், அந்த மாதிரி போயிடுச்சு. எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தோம், அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. நானும் தலை ஃபேன் தான். ஃப்ராங்காக சொல்ல போனால் ஓரளவு தான் ப்ரோ. அந்தளவுக்கு அதுவும் போர் தான் ப்ரோ. ஒரே மாதிரி அவங்க ஒய்ஃபை கடத்திட்டு போகிறாங்க, அதை அப்படியே கொண்டு போகிறாரு, அவ்வளோதான். அது ஆல்ரெடி வந்த படத்துலேயே இருக்குது. எண்ணெய் இருந்தால் ரேஞ்சுக்கு வந்தோம் ப்ரோ. அந்த அவ்வளோ ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? படம் எப்படி இருக்கு? நிஜமாவே மொக்கையா இருந்தோம். படம் அந்த அளவுக்கு இல்லை, அப்படியே காப்பி பண்ணாங்க. தான் ரொம்ப பார்க்கலாம், ஓகே தான். அப்படியே காப்பி பண்ணி அப்படியே போட்டிருக்காங்க. டப்பிங் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் அவங்களாம் ஓகே. ஆக்டிங் எல்லாமே ஓகே. ஆனால் படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபு ரொம்ப ஸ்லோ, செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் பரவாயில்ல. அதெல்லாம் சூப்பர் ஜி. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் படம் தான் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. அவங்க எல்லாமே எல்லா ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் எல்லாமே ஆக்டிங்னா சூப்பர் ஜி. படம் தான் ரொம்ப ஸ்லோவாக போகுது. அவங்க நான் வேலூர்லேருந்து வரேன். கிட்டத்தட்ட 95 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நைட்டு தூங்காமல் இங்கே வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தலையை பார்க்கணும், தலையை 2.5 வருஷம் கழிச்சு பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்பி வந்தேன். ஆனால் நான் என்ன எதிர்பார்ப்பில் வந்தனோ அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு மண்ணுமே இல்லை. இந்த படத்தை மேலே நான் ஐப்பே வைக்கல. நான் ஐப்பானதுக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம், அந்த ஒரு சாங்க்கு மட்டும் தான் நான் ஐப்பானே. அந்த சாங் கேட்டுட்டு ஓகே, அனிருத் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணியிருக்காப்புல, மகி இருக்காப்புல, தலை அஜித், இவங்க 3 பேர் சேர்ந்துருக்காங்க, படம் பயங்கரமாக இருக்கும் நம்பி வந்தேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் இப்போ அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறீங்க. நான் அந்த மாதிரிலாம் எடுக்கல. சும்மா ஒரு மண்ணு மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த படத்தில் இன்ட்ரோ சீனாக இருக்கட்டும், இன்டர்வல் சீனாக இருக்கட்டும், கிளைமேக்ஸாக இருக்கட்டும், நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு 2 சீன் இருக்குது. என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வதன்னு பேசிகிட்டே இருப்பானுங்க, தலையை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த கௌதமன் படத்தில் இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பானுங்க, ஒரு மண்ணுமே வராமல். அதே மாதிரி நம்ம மகி திருமணி பண்ணி வச்சிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பேசி போயிட்டே இருக்கும். அதில் ஸ்டார்டிங்லலாம் இங்கே ஒரு கட்டு, இந்த வருஷம் ஒரு கட்டு, இந்த வருஷம் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றுவானுங்க. அதுவே நம்மளுக்கு குழம்புது. இது எந்த வருஷம், இது எப்போ இருந்தாங்க, இது இப்போ நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி மோசமாக எடுத்து வச்சுருந்தானுங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஏதோ நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஏதோ ஒரு குழப்பத்திலே இருந்தேன். அனிருத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் அதில் குறைய சொல்ல மாட்டேன். அனிருத் அவர் இறங்கி வேலை செஞ்சிருக்காப்புல. அவரால் என்ன பண்ண முடியுமோ கொடுத்துட்டாரு. அவர் மட்டும் இல்லாமல் வேற யாருன்னா இந்த படத்தை ஒர்க் பண்ணியிருந்தா இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்துருக்க முடியுமா அப்படின்னு மெயின் படம் முடிகிற வரைக்கும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு மோசமாக இருந்தது. அந்த ரத்தம் ஒரு சுட்டு மிச்சம், அந்த சாங்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் அந்த சாங் எந்த அளவுக்கு பெருசாக எதிர்பார்த்தனோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல், அந்த சாங்க்கும் விஷுவலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இன்டர்வெல்ல ஏதோ என்னடா இது, சரி ஏதோ ஹாலிவுட் படம் மாதிரி. இந்த படத்தில் இன்டர்வெலே கிடையாது. இன்டர்வெலே இல்லாமல் இந்த படத்தை கொண்டு போயிருக்கலாம். நான் இன்டர்வல் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சட்டம் இருக்கு இல்லைங்களா, இன்டர்வல் விட்டாகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு இன்டர்வல் விட்டுட்டு அங்கேருந்து மாதிரி கண்டினியூ நம்ம மீண்டும் தொடரும் அப்படின்ற மாதிரி போட்டு தொடர் பண்ணி என்னென்னமோ கொண்டு போய் எங்கெங்கே போகுது, எங்கே தான் போகுதுன்னு தெரியல. இப்போ இது வந்து சயின்ஸ் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. நம்ம தலை அஜித் இங்கே போகிறாப்புல கண்டுபிடிச்சிடறாரு, அங்கே போகிறாரு, அங்கே ஒன்று வருது கண்டுபிடிச்சிடறாப்புல. ஈஸியாகவே எல்லாமே போதே தவிர எதுவுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. தலை அஜித்துக்கு எல்லாமே ஈஸியாக நடந்துருதோ இல்லை இந்த படத்தில் அப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக இருக்குது. படம் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கிறதுல கன்ஃபார்மாக பிளாக் பஸ்ட் ஆகிடும். ஒரு கேமரா சீக்வன்ஸு, ஸ்டோரியும், அந்த லவ் மூமெண்ட்ஸ், லவ் சீன்ஸ் எல்லாமே வேற லெவலில் எடுத்துன்னு போயிட்டாரு. பிஜிஎம் அடிச்சுக்கவே முடியாது. அனிருத் ஃபேன்ட்டு நிரூபிச்சிட்டாரு. த்ரிஷாவும் வேற லெவலில் காமிச்சிட்டாங்க. அனிருத் அந்த நம்ம டைரக்ஷனு, அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வேற லெவலில் இருக்கு. அர்ஜுன் சார் அவ்வளோ கேரக்டர் இல்லை, ஆனாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஸ்டோரி. மாஸ் எலமெண்ட்ஸ்லாம் பெருசு ரொம்பலாம் இல்லை. ஒரு 2-3 சீன்ஸில் மட்டும் அனிருத்தோட பிஜிஎம் வந்து எலிவேட் பண்ணுது.
அதர் தன் தட் வந்து மகிழ் திருமேனியோட முன்னாடி மூவிஸ் மாதிரி இல்லை, அஜித்தோட கமர்ஷியல் மூவிஸ் மாதிரியும் இல்லை. ஓரளவு ஃப்ளாட்டாக போகுது. ஓகே, ஏகே ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டா இருக்குமா ப்ரோ? அவங்களுக்கே மூவிஸ் அப்படி ஃப்ளாட்டாக தான் போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறானுங்க. ஒரு 2-3 சீன்ஸ் அந்த பத்திக்கிச்சு அந்த பிஜிஎம்மோட ஓரளவுக்கு ஒரு 3 to 4 சீன்ஸ் வந்து கொஞ்சம் லேட் பண்ணுது, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப் எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே நார்மலாக தான் போச்சு. நெக்ஸ்ட்டு வர சீன்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். விஷுவல்ஸ் நல்லாயிருக்கு. அந்த பிரேக் டவுனோட மூவி ரீமேக்ன்றதால அது விஷுவல்ஸ் எல்லாமே அசர்பைஜானில் மோஸ்ட்லி அந்த சீக்வன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி போகாதீங்கன்னா ஒஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல, நிஜமாக குட் மூவி. நீங்கள் வந்து சும்மா எனக்கு அடிதடி வெட்டி குத்து அந்த மாதிரி வேணும், இல்லைனா ஃபுல் லவ் வேணும், அந்த மாதிரிலாம் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா லவ் கெமிஸ்ட்ரி, மங்காத்தால மிஸ் பண்ண கெமிஸ்ட்ரி வந்து இதில் நமக்கு கேப்சர் ஆகிடுச்சு. செம கெமிஸ்ட்ரி. அஜித்துக்கும் த்ரிஷாவும் ஒர்க் ஆகுமான்னு நினச்சோம், பட் செம கெமிஸ்ட்ரி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம அதிகமாக த்ரிஷா கெமிஸ்ட்ரி வந்து விஜய் கூட தான் பார்த்துருக்கோம், பட் அஜித் கூட செம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஸ், அணியோட பிஜிஎம் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் அதிகமாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மிஸ் பண்ணோம். அதர்வைஸ் ஃபைட் சீன் 2-3 ஃபைட் சீன் இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட் சீனும் இன்பிட்வீனில் காரில் ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த 2 ஃபைட் சீனுமே செம மாஸ். குட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிருக்காங்க. கம்மி கேரக்டர் தான். மூவி வந்து குட், நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தேன். அப்படிலாம் இல்லாமல் வீடியோ கேமில் எடுத்து வச்சிருக்கானுங்க. நம்ம சின்ன வயசில் வீடியோ கேம் விளையாடுவோம் இல்லைங்களா, லெவல் 1 சின்ன வில்லை, லெவல் 2 பெரிய வில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வில்லா சேருவானுங்களா, அந்த மாதிரி தான் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 முடிஞ்சது. ஆக்ஷன் கிங் கூட ஒரு ஃபைட் சீன், அதில் வந்து அடுத்த தலை அப்படியே சொக்கராப்ல தூக்கம் வருதா என்னன்னு தெரியல அவருக்கு. அடிச்சு அடியில் அவருக்கு மைக் போட்டு விட்டாரான். அடிச்சதே 2 அடி தான், அதுக்கே அப்படி ஆயிட்டாப்ல. அடிச்சுட்டு சரி இவன் எப்படா தப்பிக்க போறான் அப்படின்னு பார்த்தாக்கா அவனே போய் மாட்டிக்கிட்டான். நானே செத்துறேன் சொல்லிட்டு அவனே செத்துட்டான். அப்போ தலை அஜித் அங்கே என்ன தான் பண்ணாரு, அவருக்கு என்ன வேலைங்க? மகிழ் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆக்டர் கூட சேர்ந்துருக்காப்ல, தலை அஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்டர். ஸோ அவர் வச்சு எப்படி அந்த படத்தை எடுக்கணும்? நீங்கள் லாஸ்ட்டாக கலகத்தலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்தீங்க, உதயநிதி வச்சு எப்படி எடுத்திருந்தீங்க? கொஞ்சம் நல்லா சைட் எப்படி சொல்கிறதுனா, அந்த ஆரோ கேரக்டர் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாப்ல, உதயநிதி கேரக்டர் ரொம்ப சூப்பராகவே அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப பயங்கரமாக ட்ரை பண்ணியிருப்பாப்ல. இப்போ பெரிய ஆக்டர் கூட சேர்ந்துருக்கும், அது எப்படி அவர் கேரியர் பண்ணி கொண்டு போயிருக்கணும்? அப்படிலாம் இல்லாமல் மண்ணு மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது திரிஷா காணாமல் போயிடுவாங்க, நீ காணாமல் போனால் எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன, வாழ்ந்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. தலை அஜித்துமே அவர் காணாமல் போனதுக்கு எந்த ஒரு எப்படி சொல்கிறதா, மனைவி காணாமல் போயிட்டாங்க, அவருடைய ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. நீ காணாமல் போயிட்டியா அப்படியா, இப்படி தரேன் இங்கே ஒரு தரேன் விட்டாக்கா பழனோடி தேடுவார் போல இருக்குது. அந்த மாதிரி தான் தேடிக்கிட்டு இருக்காப்புல. படம் வேஸ்ட்டுங்க. ஏன்டா இவ்வளோ தூரம் கிளம்பி வந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார் தான் ப்ரோ, பேசிட்டே இருந்தானுங்க, ஒன்றுமே புரியல. சரி படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது, பாதி வரைக்கும் மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த காருக்குள்ள டாப் ஆங்கிள் வச்சு ஒரு ஷாட் வச்சிருப்பானுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எடுத்திருந்தானுங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் வதன்னு பேசு. அது நல்லா இருந்தது. அதுதான் அந்த ஃபைட் சீக்வன்ஸ், அது நல்லா இருந்தது. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான். அதுக்கப்புறம் மீண்டும் பேசிக்கிட்டே இருப்பானுங்க. இவர் இங்கே போவார் அங்கே போவார். மற்ற எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல ப்ரோ. இந்த ரெஜினா கேரக்டரையும் அர்ஜுன் கேரக்டரையும் எனக்கு தெரிஞ்சு ஜோக்கர் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஜோக்கர் தான் நம்ம அர்ஜுன், ஆர்லி குயின் வந்து நம்ம ரெஜினா, அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்கானுங்க. மற்றபடி அது பெருசாக ஒன்று நான் வந்து சைக்கோ மாதிரி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்கானுங்க. ஆனால் அது அந்த அளவுக்குலாம் செட் ஆகலை. இன்னும் அவங்க எப்படி சொல்லலான்னு தெரியல, ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. ஆவரேஜ் தான் படம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே இந்த படம் பெருசாக போகாது, ரொம்பவே ஆவரேஜாக இருக்குது.